செல்லம்மா, எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடுறது இல்ல. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றது தானே வாழ்க்கை. ஆ, அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் செல்லம்மா. ஏன் சார், எதுக்கு? ஆர்த்தி கிட்ட அம்மாவும் நானும் இந்த கல்யாணம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நீங்க மட்டும்தான் ரொம்ப நம்பிக்கையோட பல எதிர்ப்பையும் தாண்டி ஆகாஷையும் ஆர்த்தியும் சேர்த்து வச்சீங்க. அதுக்கப்புறம் ஆகாஷோட அப்பா அம்மா கிட்ட ஆர்த்தியை சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்க. அப்படி ஒரு விடா முயற்சியோட வெற்றி தான் இன்னைக்கு ஆகாஷ் வீட்டில் ஆர்த்தி வாழ போறா. அது மட்டும் இல்ல, நான் கூட இந்த விஷயத்துல தோத்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க செல்லம்மா. சார், ஆர்த்தி எனக்கு அத்தை மக. அவளுக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? நீங்க வாங்க சார், போலாம் வாங்க. செல்லம்மா ஒரு நிமிஷம். என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஆர்த்தி கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே போனால, அதே மாதிரி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்களும் என் வீட்டுக்கு வரும்போது இப்படிதான் அழுதுகிட்டே வருவீங்களா? ஆமா, எங்க வீடும் உங்க வீடும் வேற வேற ஊர்ல இருக்கு. நான் அழுதுகிட்டே வரதுக்கு ஒரே வீட்டுக்குள்ள தானே சார் இருக்கும். வாங்க